மக்களே எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க மக்களே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார். ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சொல்லுது, சங்கீதம் 63:1, தேவனே நீர் என்னுடைய தேவன், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடியாயத்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே நீர் என்னுடைய தேவன். தேவன் உங்களுடைய தேவன் மக்களே. உங்களுடைய தேவன், உங்கள் பிள்ளைகளுடைய தேவன், உங்கள் குடும்பத்துடைய தேவன், இந்த தேசத்துடைய தேவன், இந்த தேச மக்களுடைய தேவன், நம்மளோட எல்லா ஜனங்களுடைய தேவன். அவர் நம்முடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அதிகாலமே நம்ம காலையில் அவரை தேடும் போது அவர் நம்மளுக்கு துணையாக இருப்பார் மக்களே. நம்ம தேவைகளையெல்லாம் அறிந்திருப்பார். நம்மளுக்கு எதிர்த்து நிற்கிற எல்லா சத்ருவின் வல்லமைகளை அழிப்பார். எல்லா தீங்குக்கும் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் குடும்பத்தையும் காத்து வழி நடத்துவார் மக்களே. அதுக்கு தான் சொல்லுவேன், காலையில் எழுந்தோட தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடியாததும் தண்ணீரற்றுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது. ஆண்டவர் மேலே நம்ம தாகமாக இருக்கணும். காலையிலே ஏன் சொந்தம் என்ன செய்யலாம், கிச்சனுக்கு போகலாமா, அது அது இல்லை. கர்த்தர் மேல் தாகமாகவே எழுந்திரிக்கணும். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, இந்த புதிய நாளை தந்தீரே, இந்த காலை நேரத்தை தந்ததுக்காக நன்றி. என்னை ஜீவனோடு எழுப்பினீரே, அதற்காக எவ்வளோ பேர் மக்களே தூங்கணுங்க, காலையில் ஏந்திரிக்கிறதே இல்லை. கேட்டால் ஹார்ட் அட்டாக்கு. ராத்திரி நல்லா பேசினாங்க, ராத்திரி நல்லா இருந்தாங்க, காலையில் இல்லை அவங்க. அதனால் தேவனை நம்மளுக்கு உயிர் கொடுத்து ஜீவனை கொடுத்து நம்மளை பாதுகாத்து நம்மளை வழிநடத்தி நம்ம தேவைகளெல்லாம் அறிந்து நம்ம குற்றங்களை குறைகளெல்லாம் மன்னித்து நம்ம எவ்வளோ மீறுதலை செய்திருக்கிறோம் மக்களே. எவ்வளோ கெட்டது இருக்கிறோம். அவ்வளோ ஒன்றும் நம்ம பர்ஃபெக்ட் இல்லை. நம்மள குற்றவாளி தான். அவருக்கு முன்பாக நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நான் உங்கள் காலையில் தேடுறேன்ப்பா, இந்த நாள் முழுதுமாக என்னையும் என் பிள்ளைகளையும் என் குடும்பத்தையும் பரிசுத்த ஆவியானர் வேலி எடுத்து பாதுகாத்து கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு வார்த்தை, சின்ன வார்த்தை சொல்லி ஜெபம் பண்ணி அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு, நன்றி உள்ள பிள்ளைகளாக நீங்கள் எதிர்க்கும் போது கர்த்தர் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்தித்து அன்றன்ற நாளைக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து உங்கள் கஷ்டங்களையெல்லாம் நீக்கி உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களை நீக்கி உங்கள் வறுமைகளை போக்கி உங்கள் பஞ்சங்களை மாற்றி உங்கள் வியாதிகளையெல்லாம் குணமாக்கி உங்களை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உங்கள் வேலை மேலே உங்கள் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவார் மக்களே. நீங்கள் கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது புது பலன் உங்களுக்கு இருக்கும். அவருக்கு பயந்து தான் பாருங்களேன். நீங்கள் சொல்ல, நாங்கள் ஏன் இயேசுக்கு பயப்படணும்? அவர் கடவுள் மக்களே. உலகத்தை படைத்தவர், உலகத்தை உண்டாக்கினவர், உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர் நம்மளுக்கு அவரை தேடும் போது நம்மளுக்கு புது பலன் தரார். புது பலன் நீங்கள் சோதிச்சு பாருங்கள், ஜெபிச்சு சோதிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஜெபிச்சுட்டு நீ ஏஞ்சி பாருங்கள், எவ்வளோ ரிலாக்ஸாக எழுந்திரிக்கிறீங்கன்னு. கர்த்தரிடத்தில் உங்கள் விண்ணப்பத்தை அவர்கிட்ட நீங்கள் சொல்லணும். இந்த நாள் முழுவதுமாக என்ன இருக்குது, உங்கள் கஷ்டம் என்ன, உங்கள் கண்ணீர் என்ன, உங்கள் தேவைகள் என்ன, உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவருக்காக, கணவர் மனைவிக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, இந்த தேசத்துக்காக ஜெபிங்க. அந்த தேசம் சமாதானமாக இருக்கணும், தேசத்தில் உள்ளவங்களாம் ரட்சிக்கப்படணும், ஆண்டவர் அறியாதவங்க அறியணும்னு தேசத்துக்காக ஜெபிங்க மக்களே. ஜெபிக்கும் போது ஒரு புது பலன், காலையில் ஒரு புது பலன், புது சந்தோஷம். சத்ரு வெள்ளம் போல் வருவான், நம்மளை அட்டாக் பண்ணோம். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடும் உங்கள் பிள்ளைகளோடும் உங்கள் குடும்பத்தோடும் உங்கள் தேசத்தோடும் இருந்து நம்ம தேசத்தை ஆசீர்வதித்து நம்ம தேசத்தையும் நம்மளையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் எங்களை எங்கள் பிள்ளையை எங்கள் குடும்பத்தையும் சபைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் மக்களே. சந்தோஷத்துடன் எழுந்து நிற்க தேவன் உதவி செய்வார் மக்களே. ஆண்டவருக்கு பயந்து கீழ்ப்படிந்து, தேவனே நீர் என்னுடைய தேவனப்பான்னு அதிகாரமாக சொல்லுங்க. தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் இல்லாமல் எங்களால் வாழ முடியாது, நீரே எங்கள் வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறார், எங்களுக்கு பலனாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் துணையுமாக இருக்கிறார் என்று சொல்லி அவரை கூப்பிடுங்க. அதிகாலையில் கூப்பிடும் போது கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் மக்களே.
கர்த்தருக்கு காத்திருங்கள், கர்த்தருக்கு காத்திருங்கள். அவரே உங்களை ரட்சித்தார், அவரே உங்களை வழிநடத்தி, அவர் நதி ஜீவன் நதி, அவர் உயிரின் ஊற்று. உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் மக்கள், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதவங்களா, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டு கலங்கி தவிக்காதீங்க. கர்த்தருக்காக காத்துங்க. யார் என்ன சொன்னாலும் பயப்படாதீங்க. என் தேவன், என் தேவன், என் ராஜா, இயேசு ராஜா என்னுடைய தேவன்னு அதிகாரமாக சொல்லுங்க. மக்களே பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே.